அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொல் இலக்கணத்துல உள்ள கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல சொல் இலக்கணத்தை பத்தி ஒரு ஃபுல் ஓவர்வியூ வீடியோ ஒன்று பார்த்தோம். அப்பவே நான் சொல்லியிருந்தேன், இதை படிச்சா மட்டும் போதாது, நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது தான் இதை பத்தி இன்னும் நல்லா டீடைல்டா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு. ஸோ அதுக்காக தான் அந்த கொஸ்டின் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், இலக்கண அடிப்படையில் சொற்களின் வகைகள். நமக்கு சொல் வந்து 2 வகைப்படும் பார்த்தோம். ஒன்று இலக்கண வகை, இன்னொன்று இலக்கிய வகை. இலக்கண வகையில 4 வகைகள் இருக்குது. இங்க பாருங்க, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே மாதிரி இலக்கிய வகையில 4 வகை: இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ இலக்கண அடிப்படையில் சொற்களின் வகைகள். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் இ 4. ஓகே. ரெண்டாவது கொஸ்டின், பெயர் சொல்லுக்கான எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க. பெயர் சொல்னா என்னது? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் நம்ம ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எழுது, மாநகரம், பள்ளி, மற்றொருவர். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் இ பள்ளி. ஓகேவா? பள்ளின்றது தான் நம்மளோட ஆன்சர். எழுது அப்படின்றது எதுல வரும்? வினை சொல்ல வரும். ஸோ எழுது அப்படின்றது ஒரு வினை. மாநகரம், ஸோ மா அப்படின்றது நமக்கு எதுல வரும்? உரிச்சொல் தொடர்ல வரும். அடுத்து மற்றொருவர், மற்று அப்படின்றது ஒரு இடைச்சொல். ஸோ மற்றொருவர்ன்றது இடைச்சொல்ல வரும். ஓகே. நெக்ஸ்ட், மூணாவது கொஸ்டின், பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. ஸோ நம்ம படித்தோம், இந்த 4 சொற்கள்ல ஒன்று வந்து பெயர்ச்சொல் வினைச்சொல்லை வந்து மிகுதிப்படுத்தினா அதை இன்னும் அழகா, இன்னும் அவங்களை பெருமைப்படுத்தி சொல்ற மாதிரி ஒன்று சொல்லும். அது என்ன சொல் அப்படின்னா, ஆன்சர் உரிச்சொல் தொடர். ஓகே, உரிச்சொல் தொடர். அதான் நம்ம மாநகரம். ஸோ நகரம் அப்படின்றத மாநகரம் அப்படின்னு சொல்லுவோம். சிறந்தது அப்படின்னா சால சிறந்தது. அந்த மாதிரி ஒரு 4-5 வார்த்தைகள் இருக்கும். சால, உரு, தவ, நனி, கடி, கூர், களி அப்படின்ற வார்த்தைகள்லாம் ஒரு வார்த்தையோட சேர்ந்து பெயர்ச்சொல்லோடையோ வினைச்சொல்லோடையோ சேர்ந்து வரும். அதுதான் வந்து அந்த பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்தும். அதுதான் உரிச்சொல். அடுத்து 4வது கொஸ்டின், பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெயர்ச்சொல், வினைச்சொல் இது ரெண்டையும் சார்ந்துதான் ஒரு சொல் வரும். அது என்னது அப்படின்னா, ஆப்ஷன் பாருங்க. இடைச்சொல். ஸோ இடைச்சொல் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல், வினைச்சொல் ரெண்டை சார்ந்துதான் வரும். இப்போ மற்ற ஒருவர் சொன்னோமா, ஸோ மற்ற அப்படின்றது தான் இடைச்சொல். அப்போ ஒருவர் அப்படின்றது என்னது? பெயர்ச்சொல். அப்போ மற்றொருவர் அப்படின்றது நம்ம பெயர்ச்சொல்லை சார்ந்து அந்த இடைச்சொல் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின், இலக்கண அடிப்படையில் 4 வகை சொற்களுள் அல்லாதவற்றை தேர்ந்தெடு. நம்ம இலக்கிய வகை, இலக்கண வகைன்னு 2 பார்த்தோம். கரெக்டா? ஸோ இலக்கண வகையில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஸோ அது 4 தான். இதுல இலக்கிய வகையில உள்ள ஒரு சொல் இருக்குது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் திசை சொல். திசை சொல் அப்படின்றது இலக்கிய வகை சொல். சரியா? அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. இலக்கிய அடிப்படையில் 4 வகை சொற்களுள் அடங்காதவற்றை தேர்ந்தெடு. இயற்சொல். ஸோ நம்ம நார்மலா இலக்கிய வகை சொற்கள் என்னெல்லாம் வரும்? இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். கரெக்டா? இதுல வினைச்சொல் அப்படின்றது இலக்கண சொற்கள் அந்த வகையில வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான கூற்றினை தேர்ந்தெடு. பாப்போமா? இப்ப இடைச்சொல் அப்படின்றது மற்ற ஒருவர். ஸோ மற்ற அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது இடைச்சொல். உரிச்சொல் அப்படின்னா சால சிறந்தது. நான் சொன்னேன், சால, தவ, நனி, கூர், களி இதெல்லாம் வந்ததுன்னா உரிச்சொல் அப்படின்னு. ஸோ சாலன்றது வந்திருக்கு, உரிச்சொல் தான் கரெக்ட். பெயர்ச்சொல் அப்படின்றது கண். ஸோ கண் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல். அடுத்து வினைச்சொல் அப்படின்றதுல நன்மை அப்படின்னு வந்திருக்கு. வினையை குறிப்பது தான் வினைச்சொல். சரியா? இதுல நன்மை அப்படின்றது வந்து ஒரு பண்பை குறிக்குது. ஸோ அதனால இதுதான் ராங் ஆன்சர். வினைச்சொல் நன்மை. ஸோ நன்மை அப்படின்றது நமக்கு வினைச்சொல் கிடையாது. அடுத்த கொஸ்டின், இடைச்சொல் அல்லாததை தேர்ந்தெடு. இடைச்சொல் அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம்? ஏதோ ஒன்று பெயர் இல்ல வினையை சார்ந்து வரும். ஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ அவனுக்கு, அவனை அப்படின்னு வரும். அவனை. ஸோ அப்போ அவன் அப்படின்றது ஒரு பெயர் சொல். ஐ வந்து அதை சார்ந்து வந்திருக்கு, இடைச்சொல் தான். அப்படின்னா உன்னையும் என்னையும். அப்போ உன்னை என்னை அப்படின்னு வந்திருக்கு. இது ஒரு பெயர் சொல், அது சார்ந்து வந்திருக்கு. மா அப்படின்றது உரிச்சொல்ல வரும். ஸோ மற்றுன்றது இடைச்சொல் நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஆன்சர் மா. அப்போ மா எந்த வகையான சொல்னு நமக்கு தெரியணும்? உரிச்சொல் தொடர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பெயர் சொல் எத்தனை வகைப்படும்?
பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் மேலே உள்ள பிக்சர்லேயே கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. பெயர்ச்சொல் மொத்தம் 6 வகைப்படும். என்னென்ன பெயர்ச்சொல் இருக்கு? பொருள் பெயர், சொல்லுங்களேன். பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை, குணம், தொழில். மொத்தம் 6 பெயர்ச்சொற்கள் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர். பெயர்ச்சொல் உள்ள டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பண்பு அப்படின்னா அதோட குணத்தை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணும். இது வந்து வட்டமா இருக்கு, இது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, இது வந்து கசப்பா இருக்கு அப்படின்னு ஒரு பொருளோட குணத்தை பத்தி பேசுறது தான் பண்பு பெயர். தொழில் அப்படின்றது என்னது? அல் அப்படின்ற விகுதியோட முடியும். நடத்தல், ஆடல், பாடல் அப்படின்னு ஒரு தொழிலை குறிக்கிறது தான் என்னது? தொழிற்பெயர். பொருள் பெயர் அப்படின்றது ஒரு பொருளை குறிக்கும். நாற்காலி, அப்புறம் வந்து இது வந்து பேனா அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை குறிக்கிறது பொருள் பெயர். இதுல சினை பெயர் அப்படின்றது பாத்தீங்களா? சினை பெயர் அதுதான் ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கும். அந்த பொருள் எதானாலும் இருக்கலாம். ஓகேவா? கண், காது, மூக்குன்னு மனிதர்களோட உறுப்பை குறிக்கலாம். அப்படி இல்லைன்னா இலை, தண்டு, வேர் அப்படின்னு மரங்களோட உறுப்பை குறிக்கலாம். இப்படி ஏதோ ஒரு உறுப்பை குறிக்கும் பெயர் தான் என்னன்னா சினை பெயர். அடுத்த கொஸ்டின். பண்பு பெயருக்கான எடுத்துக்காட்டு அல்லாததை எழுதுக. சோ பண்பு பெயர்னா என்னது? ஒரு பொருளோட குணத்தை குறிக்கும். பாருங்க, சதுரம். அப்ப இந்த பொருள் வந்து சதுரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். செம்மை, இது வந்து செம்மையா இருக்குப்பா அப்படின்னு அதோட குணத்தை தான் சொல்றாங்க. அடுத்து நன்மை, சோ இது வந்து நன்மை, தீமை அப்படின்னு ஒரு குணத்தை தான் சொல்றாங்க. ஆனா ஆடுதல் அப்படின்றது எதுல வரும்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படின்றது அல் அப்படின்ற விகுதியோட முடியும். சோ ஆடுதல்ன்றது ஒரு தொழில். இது வந்து பண்பு பெயருக்கான எடுத்துக்காட்டு அல்லாததோட ஆன்சர் ஆடுதல். அடுத்து கூற்றினை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. காலப்பெயர், ஆண்டு. ஸோ இது கரெக்ட் தானே? ஒரு காலத்தை குறிப்பது காலப்பெயர். ஸோ அது வந்து ஆண்டு, மாதம், தேதி, கிழமை எல்லாமே வரும் காலப்பெயர்ல. அடுத்து சினை பெயர் அப்படின்றது கிளை. நம்ம சினை பெயர்னா என்னன்னு பார்த்தோம்? ஒரு உறுப்பை குறிக்கும். ஸோ மரத்தோட ஒரு உறுப்பை தான் குறிக்குது. கரெக்ட் தான். இடப்பெயர் வட்டம் பாருங்க. ஸோ இடப்பெயர் அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்கணும். இப்போ சென்னை அப்படின்றது அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு ஏதோ ஒரு பிளேஸை மென்ஷன் பண்றதுதான் இடப்பெயர்ல வரும். ஸோ இதுல நமக்கு எது தப்பானதுன்னா இடப்பெயர் வட்டம்ன்றது தப்பு. அப்போ 3 மட்டும் தவறானது. சரியா? அடுத்த கொஸ்டின். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? நம்ம தொழிற்பெயர்ல 3 வகைகள் பார்த்தோம். அதுல ஒண்ணுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்றதுன்னா அல் அப்படின்ற விகுதி பின்னாடி இருக்கணும். இதுல பாருங்க, எழுது, பாடு, நடி அப்படின்றதுலாம் அல் அப்படின்ற விகுதி இல்ல. ஆனா படித்தல் அப்படின்றதுல இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் படித்தல். சரியா? அடுத்து பின்வருவனவற்றுள் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்னா நம்ம என்ன பார்த்தோம்? முதல் எழுத்து இருக்கு இல்லையா? அது வந்து நெடில் எழுத்தா வந்திருக்கும். பாருங்க, ஊரு, நடு, விழு, எழுதல். சோ முதல் நிலை திரிந்து எதுல இருக்குது? ஊரு. சரியா? அடுத்து வந்து பொறுத்துக. ஓட்டம், பிடி, சூடு. தொழிற்பெயர்ல 3 தொழிற்பெயர் இருக்கு இல்லையா? அதோட வகைகள்ல கரெக்டா பொறுத்து சொல்றாங்க பாருங்க. ஓட்டம், பிடி, சூடு. ஃபர்ஸ்ட் ஓட்டம் அப்படின்றது என்னன்னா விகுதி இருக்கு. சோ அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து பிடி, சூடு. சூடு அப்படின்றது என்ன இருக்கு? முதல் நிலை திரிந்து வந்திருக்கு, நெடிலா வந்திருக்கு. அப்போ சூடுன்றது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர், பிடி வந்து முதல் நிலை தொழிற்பெயர். ஓகே. அடுத்த கொஸ்டின். திசை சொல் அல்லாததை எழுதுக. திசை சொல் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? நம்மளை சுத்தி உள்ள 4 திசைகள்ல இருந்து நமக்கிட்ட வந்த சொற்கள் தான் வந்து திசை சொற்கள். இதுல பெற்றம், கேணி, ரயில் இது 3மே வேற லாங்குவேஜ்ல இருந்து நமக்கு வந்தது. ஆனா மாதம் அப்படின்றது தமிழ் சொல் தான். ஸோ இது வந்து திசை சொல் அல்லாதது. அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர் சான்றினை தேர்ந்தெடு. ஸோ எதிர்மறை அப்படின்னாலே நெகட்டிவா இருக்கும். வாழ்க்கை, கொல்லாமை, நடத்தல், சூடு. எது நமக்கு வந்து நெகட்டிவா இருக்கு? கொல்லாமை அப்படின்றது நெகட்டிவா இருக்குது, எதிர்மறையா இருக்குது. அடுத்து மிகுதி என்னும் பொருளில் வரும் உரிச்சொல்லை தேர்ந்தெடு. மிகுதினா என்னன்னா ரொம்ப அதிகமா அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே மிகுதி அப்படின்றது தான். ஊரு, நனி, தவ எல்லாமே உரிச்சொல் தொடர் தான். இதுல மிகுதி அப்படின்ற பொருள் தான் கொடுக்கும். ஸோ இதோட ஆன்சர் ஆ, ஆ, இ 3ம். சரியா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். சுடுதல் என்ற தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும்போது டேஸ் என மாறும். முதல் நிலை திரிந்த அப்படின்னாலே முதல் எழுத்து நமக்கு நெடில் எழுத்தா இருக்கும். நம்மளோட ஆப்ஷன் பாருங்க. சுட்டு, சூடு, சூட்டு, சுடு. ஸோ இதுல சுடுதல் அப்படின்ற பொருளோட இருக்கணும். ஆனா முதல் எழுத்து நீண்டு இருக்கணும். அப்போ நமக்கு ஆப்ஷன் ஆ, சூடு அப்படின்றதா சரியான ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம டோட்டலா 20 கொஸ்டின் பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த 20 கொஸ்டின்ல இருந்து ஓரளவு உங்களுக்கு சொல் இலக்கணம்னா இப்படிதான் இருக்குது, ஸோ இதுதான் அப்படின்றது நமக்கு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்க நெட்ல சர்ச் பண்ணி அடிக்கடி போட்டு பார்த்துட்டே இருங்க. அப்பதான் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கிடைக்கும். இதுல இன்னும் நம்ம என்ன பார்க்கணும்னா ஆப்ஷனை வச்சு நம்ம செலக்ட் பண்ணணும்.
ஸோ இப்போ நம்ம ஒரு ஆன்சர் கரெக்ட்னு நமக்கு தெரியும் 4 ஆப்ஷன்ல. மிச்சம் 3 என்னது? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ பெயர் சொல்னு எடுத்துட்டோம்னா, அப்ப மத்த 3 என்னது? என்ன சொல்? அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த மாரி பார்க்கும்போது ஒரு கொஸ்டின்லயே நம்ம 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி படிக்கணும். ஓகே. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.